எனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாற்றணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? இல்ல மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை கேட்டீங்க. என்ன உனக்கு கொடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் குளிர்ல முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா, காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்துங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சுன்னு வைங்க, நீங்க கட்டல காலையில் உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமாமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு? இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க. ஆட்டோ கன்வென்ஸுங்க 200 ரூபா. ஆனா கூடக்குண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாரு கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பில தான் நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. விடுங்க, நான் வரணும். சரி சரி. வணக்கம் சார். வணக்கம். நீங்க இருக்கிற பிஸியில எங்க வரமாட்டீங்களான்னு நினைச்சேன். என்னதான் பிஸியா இருந்தாலும் குடும்பத்தோட நடக்கிற ஃபங்க்ஷன் இருந்தா முதல் ஆள் ஆஜராயிரும்ல. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஏய் இந்து உங்க அப்பா வந்துட்டாருடி. ஹாய் டாடி. ஹாய் மம்மி. என்ன மாதிரி எல்லா கப்பையும் நீயே வாங்கிட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் இல்ல? பாரு உன் பொண்ணு கப் வாங்கிக்கிறேன். அம்மாட்டு கொடு. மை ஸ்வீட் மம்மி. ஆண்டி ஒரு நிமிஷம் வாயே. ஏய் இந்து உன்னை விட உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கடி. அது இல்லடி அவங்க அம்மா, இதோ இருக்காங்க பாரு, இவங்க தான் அவங்க அம்மா. அப்ப அவங்க யாரு? அதுவும் அம்மா மாதிரி தான். ஓஹோ, என்ன உங்க அப்பாக்கு டபுள்ஸா? 2 in 1. நீ எங்க எங்க ஓடுற? அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சாரி சொல்லலாம் வந்தா நீ பாட்டு ஓடிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ அத செய்ய போறேன். இப்ப என்ன பண்ணுவ? சாவி கொடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க போறேல. சாவி கொடுப்பா. கண்டத்துல கை போட்டு. ஏன் டிரைவர் பாப்பா கிட்ட ரவு சொல்ற? சாவி எடுத்து வச்சிட்டு கொடுக்க மாட்டேங்குங்க. ஏன் பாப்பா? அம்மா நான் வெளியில போறதுக்காக தான வண்டி வரசணும். இப்ப வர மாட்டேங்கறாரு. ஏன் பாப்பா ஏத்திட்டு போறா என்ன? இந்த பொண்ணு வந்தா நான் மட்டும் இல்லைங்க, ஊட்டியில ஒரு பையன் வண்டி எடுக்க மாட்டேன். ஏனப்பா? ஆனா அந்த பொண்ணு வந்து வண்டியில உட்கார்ந்த இடத்துல கண்டத மறந்து வச்சிட்டு போயிருங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அது காணாம போச்சு இது காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ்காரங்க எல்லாம் மொத்தமா அள்ளி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு சாத்து மணிக்கு இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராதுங்க. ஐயோ சாமி, பேச்ச முடிச்சு போட்டியா நீ? மார்சனுக்கு ஒண்ணும் புரியலவா? இப்பதான் எனக்கு பேசுனே. சரி சரி பாப்பா ஏத்திட்டு போ. இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? எடுத்தானுமா? கம் ஆன். கேட்ச்.
இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா வண்டியே பாயில் ஆகுதுமா. பாரு தலப்பழம் கொதிக்குது. இப்ப மாட்டின பாரு. எப்படி உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் சிக்குவீல, அன்னைக்கு இருக்குது உனக்கு. தம்பி நடுரோட்ல என்ன தம்பி இதெல்லாம்? அவளை ரேப்பர் சார் பண்ண போறேன். என்னென்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? போயிட்டு வா. தெரிஞ்ச பொண்ணா சார்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்களுக்கு தெரிய வேண்டிய பொண்ணு. எனக்கு தெரிய வேண்டிய பொண்ணா? எது எப்படி இருக்கட்டும், எவன் தலையிலையாவது கட்டி வச்சிடாதீங்க, அவன் பாவம். பாவமே நீங்க தான். வாங்க வாங்க தம்பி வாங்க. ஆனா நீங்க என்ன சார் சும்மா வாங்க வாங்க மேட்டர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லதுக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஒம்பு வளர்த்தீங்கல்ல, அது யார் தெரியுமா? இப்ப அது வாங்க முக்கியம், நமக்கு சவாரி மிஸ் ஆயிருங்க. தோ இந்த படத்துல இருக்கிறதா யாருன்னு தெரியுமா? என்ன படம்? இதெல்லாம் இந்த போட்டோல எப்படிங்க? இது எங்க மம்மி, அது எங்க தாத்தா, இது எங்க மாமா. இந்த தாய் மாமா மகதான் அந்த பொண்ணு. இப்போ கார்ல எகிரி குதிச்சு ஓடிச்சு அந்த பொண்ணா? அதாங்க பார்த்தேன். அதே எங்க மாமங்கிட்ட இருக்கிற எல்லா லொல்லும் அவகிட்டே இருக்குது. தம்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உலகத்துல இருக்கிற மொத்த திமுறையே அழும்போய் இவனுக்கு 2 பேரும் தான் குத்தகை எடுத்து வச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது பெரிய கிழவனுக்கான அவன் கண்ணா பின்னாரு பணத்தை சம்பாரிச்சு வச்சு செத்து போயிட்டான். அந்த பணம் இருக்கிற திமுறையில சின்ன கிழவன் வந்து பெரிய ஆட்டம் பின்னரு பாரு. தம்பி குடும்பத்தையே வெறுதமாய் பேசுறீங்களே நீங்க. வெறுக்காம என்னங்க பண்றது? எங்க அப்பனும் எங்க அம்மா ஒரே ஜாதி தாங்க. ஆனா எங்க மாமனுக்கு எங்க அப்பனை பிடிக்காது. அதனால 2 பேருடைய கல்யாணத்துக்கு எங்க மாமன் வரல. குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க அப்பன் செத்ததுக்கு வரல, எங்க அம்மா செத்ததுக்கு வரல. இப்ப என்ன நேர்ல பார்த்தாலும் கூட நான் யாருன்னு அந்த ஆளுக்கு அடையாளம் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், எங்க மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கிழவன் பின்றான், செமாலோனாய் பண்றான். வசமா ஒரு நாள் எங்கிட்ட மாட்ட போகுது. அவர் மாட்டுறது இருக்கட்டும், அவர் பொண்ணுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. அது இருக்கட்டும், அவர் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பிடிச்சிருக்கு. நல்ல செவச்சவன தளத்தாலும் கும்பல் இருக்குது. எப்படி பிடிக்காம இருக்கு? அப்புறம் என்ன விடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். பெருசு 2 ரேஷன் கார்டை கூட கும்முன்னு வருது வர. நான் ஊருக்கு போறாங்கண்ணா. பெருசு வச்சு பெரிய ரேஷன் பணம் சம்பாதிக்க நானே பேசாம இருக்க. நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? 40 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்கேன், 10 பேர் தங்க போட்டாங்க. காத்து வரதுல ஐயோ அக்கா விழுந்துருச்சு. விழுந்துருச்சு இல்லைங்க, ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. எஸ் தக்க புக்குன்னு குதிரைக்கால் செருப்பு போட்டு நடக்க வேண்டியது, அப்புறம் பரப்பிட்டு ஒழுக வேண்டியது. என்னங்க மாமா உங்க லெவலுக்கு ஒசரம் வர மாட்டாங்களா? என்னக்கா நீ பாத்து வரது? அந்த தாடிக்கார ஆளு என்னை பத்தி அண்ணன் சொல்லீங்களா? எனக்கா அந்த காலத்துல இருந்து அண்ணன் ஊட்டிக்கு வந்தா எல்லாரும் நானே ரியல் எஸ்டேட் புரோக்கர். நல்ல இடங்கீர் வந்தா காட்டுவார். சரி, அதுக்கு என்னப்பா? இல்லைங்க அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாருங்க. கை செலவுக்கு ஒரு 200 ரூபா இருந்தா. அதான பார்த்தேன், கையை புடனில வச்சு சொரியும் போதே நினைச்சேன். சரி சரி போச்சாத விடு, தொலைங்க. என்னங்கண்ணா அக்காவுல 200 ரூபா கொடுக்க சொன்னாங்க. 360 கோடி வச்சுட்டு 200 ரூபாய்க்கு மேல பாக்கெட்ல வைக்க மாட்டீங்களா? ஏய், நானே இந்த 2 டைனாசருக்கு வரல உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும்ல. அடுத்த சலக்கா வரும்போது மாமனுக்கு இதை விட சூப்பரான இடத்த காட்டானு. அப்படியே நல்ல இடமா இருந்தா எனக்கும் காட்டு. ஏக்கா அக்கா ஞாபகார்த்தமா வச்சுக்கா. வர. ஆமா, இது ஞாபகம் வச்சுக்கிட்டா முடியும். என்ன இதுல வீடா கட்ட முடியும்? என்ன அங்கேயே பாத்துருக்க? வண்டி போகுதுங்கண்ணா. ஆமா, ஆக்சிடென்ட் வண்டி போகாம இருக்கேன். நான் என்ன குன்னூர் வரை கொண்டு போய் விட்டு வந்துட்டுங்களா? எதுக்கு? நம்ம யோகி தெரிஞ்சுதானே பெருசு ஊர்ல இருந்து டிரைவர் விட்டு வந்திருக்கு. இந்தா 100 ரூபா வச்சுக்க, டீசல் போட்டுக்க, வீட்டு வாடகை கொடுத்துரு, கரண்ட் பில் கட்டிக்க, 2 படம் பாரு, பிரியாணி சாப்பிடு. இந்த மாசம் பூரா பூந்து விளையாடு.
இதுல அந்த 2 ரூபா என்ன பண்ணுதுங்க? ஐயோ இது நமக்கு குட்டி டைனோசர் ஞாபகார்த்தமா கொடுத்துருக்கு. ஃப்ரேம் போட போறேன். பண்டியடே குஞ்சண்டு கிளி மகள். என்னடா இது? காப்பி. ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. ஏன் அப்படி பையன் அட்வான்ஸ்ல கிரெடிட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க? உங்க கையில மேல சட்டி பண்ணி இப்ப எதுக்கு சோன் விடுற? சட்டி பண்ணீங்க. அட எங்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர? இல்லையா உங்க கூடிய நிழல் மாதிரி தெரியல. என்ன ஊட்டி கூடி பண்ணீங்களா? ஏய் நான் அந்த 2 டைனோசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ அப்ப தேவையில்லை. பணத்தை தீட்டி விட்டு போங்க. தீட்டி விட்டு போங்க. அட என்ன சொல்றீங்க? நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ நாளை காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ ஐயா என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி ஃப்ரீயா வாங்கய்யா. உன் வயசு என் வயசு என்னடா? ஆமா வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவருங்க மாட்டான குளிர. ஐயா நான் தானே ஏன் கத்துறேன்? என்னங்க நேரத்தே வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லல. விடுற சான்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப இந்த சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க. போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. ஏன் நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன் நீ போட்டி நான் அப்புறம் ஊட்டில 1 டைம் வச்சு படிலாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும்னு கேளுங்க ஐயா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு நீங்க. உனக்கு ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய் மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய சான்சன் அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? பாருங்க பாத்தியா நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க நீங்க போய் குளிச்சுட்டு 1 டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா என்ன மந்திரி சுத்த மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ ராமகிருஷ்ணா வெள்ளக்காரிக்கு நானாச்சு மீனாட்சி பாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? யூ ட்ரிங்க் ஐ ட்ரிங்க் அப்புறம் மியூசிக் வேட்டி மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் வேற. என்னது பேசுற சத்தம் கேக்குது? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒண்ணு இல்லம்மா பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் வழக்கு. ராமகிருஷ்ணா உனக்கு எதுக்குற வெள்ளக்காரி அல்ல? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. புணத்தை கால் மேல வச்சு தூக்கிட்டு போனப்பா நல்லா நெத்தி கெட்டுக்கு சும்மா திம்முன்னு இந்தி பத்மனிமா ஷேப்பு கிப்பெல்லாம் முழு கலர் ஐஸ். டேய் இன்னும் உனக்கு புத்தி வரலையா? விவசாய படத்துல வாத்தியார் என்னடா பாட்டு பாடினாரு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஏய் அவர் எதுக்கு பாடுறது? நீ எதுக்குடா கம்பேர் பண்ற? என்ன அங்க சத்தம்? ஒண்ணுலமா பூனை பாத்ரூம்ல பூனையா? இப்ப போயிருச்சு. என்னங்க இந்தாங்க சாமியை கும்பிட்டு விபூதி பூசிக்கங்க. பூசுதாயி உன் கையால எடுத்து பூசு. நல்லா அள்ளி பூசுதாயி. நெத்தி நிறைய பூசு. நல்ல புத்தி வரும்னு சொல்லு பூசுதாயி. நல்ல புத்தி குடிச்சாமி என் வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி குடிச்சாமின்னு சொல்லு பூசுதாயி. ஏங்க தூங்கிட்டீங்களா? என்ன இப்ப எல்லாம் ஆள் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதே. கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்னும் வரது இல்லையே. இப்ப தப்பு எதுவும் செய்யறது இல்லையா? இல்ல என்கிட்ட சொல்றது இல்லையா? வேணாண்டா சாமி. ஏண்டா? அதெல்லாம் தப்புடா. மாமானா இப்படி இல்ல இருக்கணும். அப்புறம் மாமா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ தான் தலைமை தாங்கணும். பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு நான் இருக்கு. அது அதுக்குன்னு தனியா தான் ஆள் இருக்காங்களே. இருக்காங்க. தலைமை தாங்கணும்னு கூப்பிட்டா நான் நீனும் போட்டி போட்டுன்னு 1000 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பொருத்தமாகுமா? இந்த தலைப்புக்கு ஒன்ன விட்டா பொருத்தமான ஆளே கிடையாது மாப்ள. பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவது காதல் மனைவியா கட்டிய மனைவியா
அற்புதமான தலைப்பு. இதுக்கு தலைவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மாப்பிள ராமகிருஷ்ணன், ஊர்லயே பெரிய மனுஷன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு 2 மனைவி, 2 பேரையும் கட்டிக்கிட்டார், 2 பேரையுமே காதலிக்கிறார். அங்கதாங்க அவர் பெரிய மனுஷனாவே நிக்கிறார். இதோடு நான் நிறுத்திக் கொண்டு நடுவர் அவர்களுக்கு இந்த விழாவினை விட்டு விட்டு செல்கிறேன். இப்பொழுது கட்டிய மனைவியே என்று உமா மகேஸ்வரி பேசுவார். காதல் காதல் என்று எதிரணியில் பேச வந்துள்ளனர். ஆனால் நடுவர் அவர்களே, அந்த காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? படுத்து நோயில் விழுந்தால் காதல் காதல் நீரே என்று சொன்னார்கள். ஒண்ணு இல்ல, எங்க ஏத்து வீட்டு பையன் கடிதம் எழுதும் போதே எழுதுறான், கண்ணே உன்னை கண்டதும் என்னை மறந்தேன், உன் தங்கையை கண்டதும் உன்னையே மறந்தேன் என்று எழுதுகின்றார். காதல் சபல புத்தி உடையது. ஆனால் கட்டிய மனைவி அடையக்கூடிய இன்பத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இன்பம் அடைவதில்லை. மகாத்மா காந்தியோடு ஒரு கஸ்தூரிபாய் அம்மையார், வஉசியோடு ஒரு மீனாட்சி அம்மையார், ஏன் நம்முடைய தலைவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிகளாக சிவகாமி அம்மையாரும் பார்வதி அம்மையாரும் திகழ்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கட்டிய மனைவியே எல்லா விதமான இன்பங்களையும் பெரிதும் அனுபவிக்கின்றார் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது காதல் மனைவியே என்று தேவிலட்சுமி பேசுவார். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து என்னுடைய சகோதரி வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்முடைய தலைவர் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காருனாங்க. அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா 2 பேரையுமே காதலிக்கிறாராங்கிறதா கேள்வி. என்னம்மா அப்படி ஒரு கேள்வியை கேட்ட? 2 பேரையும் காதலிக்காமையா 2 பேருக்கும் ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை? அது மாத்திரம் இல்ல, சிவகாமின்னு அந்தம்மா பேர்ல தனியாவோ இல்ல பார்வதின்னு இந்தம்மா பேர்ல தனியாவோ மில்ல ஓபன் பண்ணல. சிவபார்வதின்னு 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சுதான் காட்டன் மில்லையே ஓபன் பண்ணிருக்கார். அப்ப 2 பேரையுமே காதலிக்கிறார்னு தானே அர்த்தம். நடுவர் அவர்களே, ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி சொத்துக்கள் கொடுத்திருந்தா மட்டும் ஒரு பொண்ணுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா? அந்த குழந்தை செல்வத்தை யாருக்கு கொடுத்திருக்காருங்கிறது தான் கேள்வி. இவரை ஒண்ணு நான் அரச மரத்தை சுத்தியோ இல்ல ஆலமரத்தை சுத்தியோ பிள்ளை வரம் வேணும்னு கேட்க சொல்லல. நடுவர் அவர்களே, அவர் நினைச்சிருந்தா அறிவியலையோ மருத்துவத்தையோ நாடி போயிருக்கலாம். அதன் மூலமா இன்னொரு மனைவிக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அவர் 2 மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. எனவே நடுவர் அவர்களே, காதல் மனைவிதான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ அட என்னப்பா, ஐயோ என்னங்க இது பட்டிமன்ற பேர்ல நம்ம முதுகுல என்ன கட்டிட்டீங்க பாருங்க. அரச மரத்தை ஆலமரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும்னா அங்க எல்லாரும் போய் கியூ கட்டி நின்றுவாங்க. அப்புறம் ஏதோ அறிவியல் மருத்துவம் சொன்னாங்க, அதையெல்லாம் தேடி போற அளவுக்கு எனக்கும் வயசாயிருல, என் பொண்டாட்டிக்கு அளவு குறைஞ்சல. அங்க வேற எப்படி குறைஞ்ச சும்மா கோவம் ஹிந்தி 10 மணி ரேஞ்சில.